ஹே கைஸ், இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலானது. ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு வந்திருக்கா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் அவளை மீட் பண்ணனால அவளுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுத்தேன். அது என்ன நீங்களே பாருங்க. வார ஏதோ காணல. ஏய் ஏய் செமையா இருக்குப்பா. ச்சே. ஏய் சூப்பரா இருக்குப்பா. டச் ஆயிட்டேன். ஸோ அவளுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. ஸோ நானும் ரொம்ப ஹாப்பி. சரி ஓகே, டின்னர் சாப்பிட்லாம். நாங்கள் வெளில கிளம்பிட்டோம். அவள் வெஜிடேரியனாலே சரி ஓகே, என்ன பண்ணுறது, ஃப்ரெண்டு வெஜிடேரியனாக இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்காக இன்றைக்கி ஒரு நாள் நான் வெஜிடேரியனாக இது பண்ணேன். ஸோ நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். அப்படியே தோசை சாப்பிட்டு அங்கேருந்து சரி ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் உட்காந்து நானும் அவளும் கதை பேசிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் அவள் ஊருக்கு போகிறதுனால அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தோசை சுட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மெட்ரோ போயிட்டோம். சென்ட்ரல் தான் நாங்கள் போகணும். ஸோ சென்ட்ரலுக்கு அப்படியே நாங்களும் ரீச் ஆனதுக்கப்புறம் 2 பேரும் பேசிக்கிட்டே போயிட்டு இருந்தோம். மெட்ரோவில் ஏர்லேருந்து அவளை ஏற்றி விட்ற வரைக்கும் பேசிகிட்டே இருந்தேன். ஏன்னா இதுக்கப்புறம் நாங்கள் எப்போ நேரில் மீட் பண்ணுவோன்னே தெரில. ஏன்னா அந்தளவுக்கு என்னோடய ஃப்ரெண்டு பிஸி. அதனால் நெக்ஸ்ட் எப்போ மீட் பண்ணோன்னு தெரில. ஐ மிஸ் யூ டியர் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்கேருந்து கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் நான் படத்துக்கு தான் போயிருந்தேன். இதே முரளி மூவி. சீரியஸ்லி மூவி சூப்பராக இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் படம்லாம் பார்த்துட்டு நானும் மெட்ரோவில் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனையும் எங்கள் ஓனர் பாட்டி இருந்தாங்க. ஓனர் பாட்டி கூட கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அப்படியே நானும் என்னோடய வீட்டுக்கு போயிட்டேன். ஓகே மக்களே, பாய்.